டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் என்பது வெறுமனே இந்திய பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையேயானது அல்ல என்று தொடர்ந்து நாம் முதல் தொடக்கத்திலிருந்து கூறி வரக்கூடிய ஒரே ஒரு ஊடகம் அநேகமாக டிஎன்டிவி தமிழ் ஊடகமாகத்தான் இருக்க முடியும். நான் பார்த்த வரைக்கும் எந்த ஊடகத்திலும் இந்த பார்வையில் பார்க்கவே இல்லை. எல்லோருமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அட்ரா மச்சா ஒதரா மச்சா என்பதை போல பாகிஸ்தான் டவுன் டவுன் என்பது இந்தியாவிலிருந்தும் பாகிஸ்தானிலிருந்து இருப்பவர்கள் இந்தியா டவுன் டவுன் என்று இவர்கள் ஏதோ இரு நாட்டு இவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை போல இவர்கள் பாவித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படிங்கிறது இது தவறு, இது பிழை. இவர்களை மோதவிட்டது யார் என்கிறது வல்லரசுகள் தான் மோதவிட்டிருக்கின்றன என்று நாம் தொடக்கத்திலிருந்தே சொல்லிட்டு வரோம். இதற்கு மிக முக்கியமாக ஆப்கானிஸ்தானை கைப்பற்றிய சோவியத் யூனியன் காலத்திலிருந்து 80கள் காலத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் சொல்லியிருக்கோம். அது வரைக்கும் ஆப்கானிஸ்தானில் அவர்கள் யாரும் துப்பாக்கியை தூக்கி பயங்கரவாதிகளாக அவர்கள் மாறி அவர்கள் ஒரு பயங்கரவாத கூலிப்படை குழுக்களாக அவர்கள் உருவாகவே கிடையாது. ஆனால் அந்த சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றியதற்கு பிறகு 10 ஆண்டுகள் அங்கே பார்த்தீங்கன்னா அவர்களை வெளியேற்றுவதற்காக அமெரிக்கா தாலிபான்களை உருவாக்கிவிட்டு ஆயுதங்களை கையில் கொடுத்து ரஷ்யா சோவியத் யூனியன் நாட்டுக்கு எதிராக போராட வைத்தது. சோவியத் யூனியன் நாடு போன உடனே அமெரிக்கா அங்கே போய் அமர்ந்து விட்டது. அமெரிக்காவை கிளப்புவதற்காக சோவியத் யூனியன் இன்னொரு கூலிப்படையை உருவாக்கியது. இப்படி அந்தந்த நாடுகள் தங்களுடைய வல்லரசு நாடுகள் தங்களுக்கு ஏற்ப தங்களுடைய அரசியல் லாப நட்டங்களுக்கு ஏற்ப அங்கே பார்த்தீங்கன்னா அவர்களை பலிகடா ஆக்கி அங்குள்ள அப்பாவி இஸ்லாமிய இளைஞர்களை எல்லாம் நீங்கள் நடுத்தர வயதுக்காரர்கள் எல்லாம் கைகள் துப்பாக்கி கொடுத்து பயங்கரவாத குழுக்களாக மாற்றி இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300-400 பயங்கரவாத குழுக்கள் அங்கே ஆப்கானிஸ்தான் அதே போல் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் அவர்கள் களமாடி கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் பலுச்சிஸ்தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் அவர்கள் தொடர்ந்து எங்களை பிரித்து விட்டுருங்கன்னு அவங்க போராடிட்டு இருக்காங்க. அவர்கள் பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் இருக்காங்க. அவர்களை பலுச்சிஸ்தானுடைய அதனுடைய தலைவர் பொலுச் அவர்கள் இல்லைங்களா, அவரை ஆதரவு கொடுத்து இந்த பலுச்சிஸ்தான் விடுதலை படைக்கு இந்தியா தற்பொழுது ஆதரவு கொடுத்துட்டு இருக்கு. சோவியத் யூனியனுக்கு ஆப்கானிஸ்தானுக்குள்ள சோவியத் யூனியன் வந்தபோது அவர்களை விரட்டுவதற்கு தலிபான்களை வளர்த்து விட்டது அமெரிக்கா. அதே போல சோவியத் யூனியன் விரட்டியதற்கு பிறகு அமெரிக்கா உள்ள வந்த உடனே அமெரிக்காவை விரட்டுவதற்கு நீங்கள் இன்னொரு அமைப்புகளை எல்லாம் உருவாக்கி விட்டது சோவியத் யூனியன். இப்போ நீங்க பாகிஸ்தானை விரட்டுவதற்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா பலுச்சிஸ்தானுடைய அவர்களுடைய பயங்கரவாதிகள் அவர்கள் பொறுத்த வரைக்கும் நாங்கள் விடுதலை போராளிகள்ன்றாங்க, பாகிஸ்தான் அதை பயங்கரவாதின்னு சொல்லும் வழக்கமாக நடக்கிறது தானே. ஸோ அவர்களை பார்த்தீங்கன்னா இப்படி அந்த நாட்டுக்குள்ள ஒவ்வொரு நாடும் தங்களுடைய அண்டை நாடு சீனா ஒரு குழுவை உருவாக்கி வச்சிருக்கோம், அமெரிக்கா ஒரு குழுவை ஆக போகிற வருவர்கள் எல்லாம் அடிக்கக்கூடிய ஆலயமணி போல இன்னைக்கு பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் இருக்கு. அப்ப அதுல ஒரு உறுதியான ஆட்சி அரசாட்சியே இருக்காது. அவர்கள் யார் பணம் கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க. அமெரிக்கா பணம் கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க பாகிஸ்தான், சைனா பணம் கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க, யார் வந்தாலும் வாங்கப்பா அப்படின்னு அங்க ஒரு ஆட்சி போல ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இது இந்திய பாகிஸ்தானுடைய மோதல் என்பது இந்த வல்லரசு நாடுகளுடைய மோதல் அப்படின்னு பார்த்தோம். அதற்கு முன்னதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு வர்த்தக போர் வணிக போர் தொடங்குச்சு. நான் 50% விற்கிறேன் 100% வரி விதிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே சீனா என்ன பண்ணுச்சு, அப்படியே நான் 150% விதிக்கிறேன்னு சொல்லி அமெரிக்காவுக்கு எதிராக வரி விதிச்சது. கடைசியில் பார்த்தீங்கன்னா இதனால் வரி அது ஒருவருக்கு வரி விதிச்சுட்டு போனால் 2 நாட்டு மக்களும் தான் பாதிக்கப்படுவாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நாங்கள் வணிக போர்லேருந்து பின்வாங்கிட்டோம் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் அறிவிக்கிறார், சீனாவும் அறிவிக்குது. அந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் இந்தியா பாகிஸ்தான் இடையே இந்த மோதல் உருவாகுது. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா இந்தியா தற்பொழுது ஒரு சீன நாட்டோடு நல்ல நட்புறவை மேற்கொள்ள தொடங்கிருச்சு, இலங்கையோடு நட்புறவை மேற்கொள்ள தொடங்குச்சு. அப்புறம் சவுதி அரேபியாலாம் போனாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு எப்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி போனாரோ அப்பொழுதுதான் பஹல்காமாவில் தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த அடையாளம் தெரியாத பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொண்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்று பாருங்க டொனால்டு ட்ரம்ப் சவுதி அரேபியா UAE போயிருக்காரு. புரியுதுங்களா? இப்போ எங்கெல்லாம் நரேந்திர மோடி போனாரோ அங்கெல்லாம் ட்ரம்ப்பும் போறாரு. இப்போ அப்போ ட்ரம்ப் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் கடையில் முதல்ல உருவாக்கி விட்டுட்டு முதல்ல என்ன சொன்னாங்க, நீ பாகிஸ்தானை அடி அப்படின்னு சொன்னதே முதல்ல ட்ரம்ப்பும் நெதன்யாகு அதை இஸ்ரேலும் தான். அதே போல பார்த்தீங்கன்னா இந்தியாவை அதிகமாக உசுப்பேற்றியதும் அவர் தான். அப்புறம் என்ன சொன்னாங்க, நாங்கள் தான் போரையை நிறுத்தணும் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார். நாங்கள் தலையிட்டோம், நீ வர்த்தக உங்களுக்கு விதிச்சிடுவோம் சொன்ன போரை நிறுத்திட்டாங்க. இன்னும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை சீண்டி கொண்டிருப்பது போல பேசிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா போயிருக்காரு. அவர் சவுதி அரேபியாவில் ஈரானை அவர் சாடுகிறார். ஈரானை நீங்கள் சமாதானமாக போறியா இல்லை உன்னை உதைக்கணுமா அப்படின்னு கேட்கிறார். அப்போ ட்ரம்ப் பண்ணக்கூடிய அரசியல் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா இந்த ஷியா சன்னி என்று இருக்கக்கூடிய 2 பிரிவுகள் நாடுகள் இருக்கு இல்லைங்களா. இப்போ ஈரான் ஒரு பிரிவை பின்பற்றக்கூடியது, சவுதி அரேபியா ஒரு பின்பற்ற
பின்பற்றக்கூடியது. இந்த இருவருக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா அதை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் ட்ரம்ப். இதற்கிடையில் சீனாவை வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லா இஸ்லாமிய நாடுகளும் சீனா பக்கமோ ரஷ்யா பக்கமோ சென்று விடக்கூடாது என்பதற்காக அதை பிரிக்கக்கூடிய வேலைகள் தான் தற்பொழுது வந்து ட்ரம்ப் வந்து மிக லாபகமாக செயல்பட்டு இருக்காரு. கத்தார் வந்து பார்த்தீங்கன்னா கத்தார் நாடு இவருக்கு ஏர்ஃபோர்ஸ் 1 ஒரு ஈடான விமானத்தை கிட்டத்தட்ட வந்து 3200 கோடி ரூபாய் மதிப்புள்ள விமானத்தை கொடுத்திருக்காங்க. அதையும் பெற்றுக்கொள்கிறார். ஆக இந்த இஸ்லாமிய நாடுகளுக்குள் இரு நாடுகளுக்கு இருக்கிற ஷியா சன்னி இந்த பிரச்சனையை வைத்துக் கொண்டு இரு நாடுகளை பிரித்து ஆளக்கூடிய இருக்கிற ஈரானை வந்து தற்பொழுது குறிவைத்து ட்ரம்ப் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார் பார்க்கிறோம். எனவே இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை முதலில் ஒரு தொடக்க புள்ளியாகத்தான் இந்தியா பாகிஸ்தான் மோதலை உருவாக்கியது அமெரிக்காவும் இஸ்ரேலும். ஆக இது நம்ம தொடக்கத்திலிருந்தே சொல்லிட்டு வரும்போது யாருமே இதை பற்றி கேட்கல. இன்றைக்கி தான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறாங்க. காரணம் என்னென்னா இந்தியா, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த தாக்குதலை 9 தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க. 100 பேர் இறந்துட்டாங்க. அதெல்லாம் குறிப்பாக வந்து ரவூப் வந்து இறந்திருக்கா. அப்படி காந்தகார் விமானத்தை கடத்தியவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் இந்த தாக்குதலில். அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட இந்தியாவிற்கும் ஒரு பாரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை அந்த இந்தியாவுடைய தளபதியே சொல்கிறார். போர்னு வரும்போது இப்போ நாங்கள் இழப்பை பற்றி நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்க முடியாது, ஆனால் எங்கள் இலக்கை அடைந்து விட்டோம் என்பதைத்தான் நான் சொல்ல முடியும்னு சொல்லும்போது தெரிஞ்சு போச்சு. ஸோ இதை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள நம் ஆயுதங்களையும் அதே போல் ஆற்றலையும் வீரர்களை எல்லாம் இந்தியா இழந்திருக்கிறது அப்படிங்கிறதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த தாக்குதலில் வெற்றி பெற்றாலும் கூட அந்த ஒரு தாக்குதலில் ஆக இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலைக்குள்ள உருவாக்கி விட்டு பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டக்கூடிய வேலையை தொடர்ந்து ட்ரம்ப் செஞ்சுட்டு இருக்காரு. பின்னணியில் இஸ்ரேல் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் வந்து சுப்பிரமணியன் சாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் வந்து ட்ரம்ப் இவ்வளவு பேசுறாரு, ஏன் ட்ரம்ப்பை வந்து மறுத்து பேச மாட்டேன்றாரு பிரதமர் மோடி, ஏன்னா ட்ரம்ப் கிட்ட ஏதோ லாக் ஆயிருக்காரு அப்படின்னு வெளிப்படையாக சொல்றாரு. கபில் சிபல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சொல்றாரு, ஏன் ட்ரம்ப் வந்து இப்படிலாம் மாறி மாறி பேசிட்டு இருக்காரு, இதற்கு ஏன் மறுப்பு வந்து மோடி தெரிவிக்க மாட்டேன்றாங்க. ஆக மோடி வந்து பிரதமர் மோடி அவர்கள் ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு வலிமையாக ஐயோ வாய முடியாது என்ன அப்படி உலகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாத சூழ்நிலையில் அவர்கள் மென்று முழுங்கி கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் ட்ரம்ப் வந்து ஒட்டுமொத்தமாக கிழக்காசிய நாடுகளுக்குள் அவர் வந்து குறிப்பாக மலைகுடா நாடுகளில் இஸ்லாமிய நாடுகளுக்கு இடையேயான ஒரு பிளவை உண்டாக்குவது, இந்தியா பாகிஸ்தானை மோத விடுவது, சீனாவிற்கு வந்து தொடர்ந்து வந்து அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று இறங்கி களமிறங்கி ஆடிக்கொண்டிருக்கிறார் ட்ரம்ப். எனவே ட்ரம்ப் வந்து இந்த அமைதியாக இருந்த இந்த கிழக்கு உலக நாடுகளில் மிகப்பெரிய ஒரு பெரும் திட்டத்தோடு தான் களமிறங்கி இருக்கிறார். இதை எதிர்கொள்வதற்கும் அல்லது தங்களுக்குமான ஒரு திட்டத்தோடு சீனாவும் காத்திருக்கிறது. எனவே இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கான ஒரு அழுத்தமாகத்தான் இருக்கும். இதற்கிடையில் கனடா நாடு ஒரு இந்தியரை வெளியுறவுத்துறை அமைச்சராக, அனிதா ஆனந்தை வெளியுறவுத்துறை அமைச்சராக ஆக்கியிருக்கிறது. ஒரு ஈழத்தமிழரை பொது பாதுகாப்புத்துறை டிஃபென்ஸ் மினிஸ்டராக ஆக்கியிருக்கிறது. இதெல்லாம் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். கனடா, பிரான்ஸ், அமெரிக்கா, லண்டன் என்ப பிரிட்டன் நாடுகள் எல்லாம் ஒரே அணியைச் சேர்ந்தவை. இங்கே சீனா வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், ரஷ்யா அவர்களெல்லாம் ஒரே அணியைச் சேர்ந்தவை. இந்தியா மட்டும் தனிச்சு நிற்குது. இந்தியாவுக்குள் தான் தற்பொழுது இந்த அழுத்தங்கள் முதல் பாகிஸ்தானோட மோதல் என்கிற அடிப்படையில் தொடங்கி தற்பொழுது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு இந்தியாவை சுற்றிலும் ஒரு பெரிய கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு மாய வலையை வல்லரசு நாடுகள் இறுக்கிக் கொண்டே இருக்கின்றன. நம்ம இன்னைக்கு சொல்றது வியப்பாக இருக்கலாம், சிலருக்கு வந்து இது புரியாமல் கூட இருக்கலாம். நீங்கள் இந்த காணொலியை நீங்கள் வந்து எடுத்து கூட வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் சில மாதங்களில் இதற்கான பதில் கிடைக்கும். ஏனென்றால் நாம் ஏற்கனவே சொன்னோம், இதற்கான பதில் கிடைக்கும்னா இதை நீங்கள் உணர்வீர்கள் என்று சொல்ல வர்றோம். ஏற்கனவே நாம் தொடர்ந்து இந்த இந்திய பாகிஸ்தான் இடையே இருப்பது வந்து வல்லரசு நாடுகளுடைய போட்டி, ஒரு ஜியோ பாலிடிக்ஸ், புவி அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். யாரும் நம்பவில்லை. நீங்கள் தொடர்ந்து டிஎன்டிவி தமிழ் ஊடகத்தை நீங்கள் பார்த்து கொண்டு வாருங்கள். பிறகு இதை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். நாங்கள் சொல்வதற்கும் நடக்கக்கூடிய புவி அரசியலுக்கும் இருக்கக்கூடிய பேருண்மைகளை ஒப்பிட்டு பாருங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.